கூட்டம் கூட்டமா போகுது அவங்க பேச்ச கேட்கிறது. இந்த வினாடியில் ஆனந்தித்து இருங்கள், ஆனந்தித்து இருங்கள். விதையில்லா காய்கனிகள் வந்து விட்டனவே, எங்கிருந்து ஆனந்தித்து இருப்பது? விதை கிடையாதுங்க. இன்னைக்கு விவசாயி செத்தாலும் சாவானே தவிர தன் பானையில இருக்கிற விதை நெல்ல வேக வைக்க மாட்டாங்க. அவன் விதை நெல்லை சேர்த்து வைத்திருந்தோம்னா, ஏங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு மேல வாசல்ல வீடு கட்டும் பொழுது வாசலுக்கு 6 அடிக்கு கீழே விதை நெல்லை போட்டு வைத்தோம். நாம் பூகம்பம் வந்தாலும் சுனாமி வந்தாலும் இந்த உச்சமான கும்பமும் இந்த வாசலினுடைய ஆழமும் என் தலைமுறைக்கு விதையை அள்ளித்தரும் என்பதற்காக விதையை கீழேயும் வானத்திலேயும் சேமித்து வைத்த தமிழ் பரம்பரை நம்முடைய பரம்பரை. எங்கே போனது அந்த விதை? விதையில்லா சூழலுக்கு வந்து விட்டோமே. யாரோ சாப்பிடுற இத்தாலி நாட்டுல மிச்சம் வச்சிருக்கிற பிரெட், நேத்து முந்தானேத்தினுடைய சீஸ், நேத்து முந்தானேத்து இருந்த காய்கறி எல்லாம் போட்டு பேக் பண்ணி அவன் சாப்பிட்ட பழைய சோறு பீட்சா. அத நாம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் வெக்கம் இல்லாம. அதுவும் புதுசா எங்க இத்துணூண்டு இருக்கு 200 ரூபாய்ங்கிறாங்க. நம்முடைய மண் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது, நம்முடைய காற்று சூறையாடப்பட்டு விட்டது, நம்முடைய தண்ணீர் சூறையாடப்பட்டு விட்டது. யோசிச்சு பார்த்தா குழந்தைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சி பறிக்கப்பட்டதுன்னு நான் சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சவால் விடுறேன். உலகம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள், தமிழ் உறவுகளுக்கு நான் ஒரு சவால் தருகிறேன். உங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சி படுத்தி விடுங்கள் பார்ப்போம். எதை வாங்கி கொடுத்தாலும் அந்த குழந்தை 2 சொல்லோடு முடித்துக் கொள்கிறது. So what? Why not? அவ்வளவுதான். So what? Why not? 4C. What? 4C? 5C. 6C. 6+. என்னங்க குழந்தை? எங்க நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கையில் மருதாணி வைத்துக்கொண்டு இரவிலே அது விழுந்து விடக் கூடாது என்பதற்காக தலகாணியை அடியில் கொடுத்து விட்டு அம்மா காவல் காத்து கொண்டிருந்த அந்த இளம் பருவத்திலே நாம் அடைந்திருந்த அந்த பேரானந்தத்தை இன்றைக்கு எந்த குழந்தை பெற்றுக் கொள்கிறது என்று நான் கேட்கிறேன். விழித்திருந்த வாசலில் கோலம் போட்டோமே, அந்த கோலம் போடுகின்ற அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு சூறையாடப்பட்டு விட்டதா இல்லையா? இல்லை. நம்முடைய சின்ன சின்ன கலாச்சார சந்தோஷங்கள் நம்மை விட்டு அப்புறப்படுத்திட்டு. கோபி சொல்கிறார், அவருடைய யூடியூப 6 லட்சம் பேர் பார்த்தாங்களாமா. நான் ஒன்று சொல்லவா? தாடி வைத்துக்கொண்டு நடக்க கூட முடியாமல் கையிலே மூத்திர சட்டியை கையில் பிடித்துக் கொண்டு தெரு தெருவாக கிராமம் கிராமமாக போனாரே தந்தை பெரியார். அவர் எந்த தொழில்நுட்பத்தினால் புகழ் பெற்றார்? அம்பேத்கர் எந்த தொழில்நுட்பத்தினால் புகழ் பெற்றார்? பேரறிஞர் அண்ணா, கர்ம வீரர் காமராஜர், காந்தியடிகள், இவர்கள் எல்லாம் உள்ளே போன அந்த நிலையிலே இன்றைக்கு கருத்தாக்கங்கள் உள்ளே போகின்றனவா? கடந்து போகிறார்கள். நாம் எண்ணிக்கையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒன்று சொல்லுகிறேன், சேர்ந்து இருப்பதற்கு பேர் தாங்க மகிழ்ச்சி. தீவாக இருப்பதற்கு பேர் மகிழ்ச்சி கிடையாது. அந்த சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு 1990க்கு முன்னால் இருந்தது, இன்றைக்கு இல்லை என்கிறேன் நான். ஒரு காலகட்டத்தில் தாத்தாவும் பாட்டியும் அத்தையும் பெரியம்மாவும் எல்லோரும் இருந்தார்கள். இன்றைக்கு ஒற்றை குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒற்றை குழந்தைக்கும் இன்னொரு ஒற்றை குழந்தைக்கும் கல்யாணம் செய்து வைத்து விடுங்கள். அந்த குழந்தைக்கு பிறக்க போகின்ற குழந்தைக்கு நோ அத்தை, நோ சித்தப்பா, நோ பெரியப்பா, நோ பாட்டி, யாருமே கிடையாது. அனாதைகளாக விடப்பட போகிறோம். 2020 இந்த நாட்டில் எல்லாரும் இளைஞர்கள் தான் இருக்க போறாங்களாமா. எல்லாரும் கை தட்டுறோம். நான் ஒன்னு கேட்கிறேன் சிந்தனைக்காக, முதியவர்களும் குழந்தைகளும் எங்கே போய் தொலைய போகிறார்கள்? ஏன்னா இன்றைக்கு அவர்கள் 2 பேருக்கும் பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை. நிறைய டயாபெட்டிஸ் வந்துருச்சு, ஹார்ட் டிசீஸ் வந்துருச்சு. நீங்க சொன்னீங்களே சைனஸை காப்பாத்தி இருந்திருக்கலான்னு, காப்பாத்துங்க பாப்பா. இங்க இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணாலே 60-70% டயாபெட்டிஸ் இருக்கும். அந்த 30-40 மத்தவங்க வருவாங்க. இன்றைக்கு நோய் பெருகி இருக்கிறது. மருந்துகள் எவ்வளவு வருகின்றனவோ நோய் பெருகி இருக்கிறது. வாய்ப்புகளும் முன்னேற்றமும் அடைந்து கொண்டே இருக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது இது முன்னேற்றம் இல்லை, இது வீக்கம், இது வளர்ச்சி இல்லை.
வளர்ச்சி என்கின்ற நோக்கத்தில் நாம் போக வேண்டும் என்றால், உண்மையான மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் என்றால், இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை மறுபடியும் நாம் மீட்டெடுத்து அதிலிருந்து நின்று இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும். அதுதான் சிறப்பான மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி